ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து சப்ஸ்ட்ரிங்கை எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே லிஸ்ட்டிலேருந்து சப்லிஸ்ட் எப்படி எடுத்து பார்க்குறதுன்னு பார்த்தோம். சேம் ஐடியா தான். ஸோ யூஸர்கிட்டேருந்து ஸ்டார்டிங் பொசிஷனும் எண்டிங் பொசிஷனும் இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் லென்த்து LE = லென் ஆஃப் ஏன்னு சொல்லி ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரிங்காக SUBன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 0, LE. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாத்தையும் பொசிஷனை வச்சு ஐங்கிற வேரியபிளோடைய ஆக்சஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக if I > start and I <= end. அந்த ஸ்ட்ரிங்லேருந்து எடுக்கக்கூடிய பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்லேருந்து எடுக்கக்கூடிய பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை எடுத்து அதை சப்ஸ்ட்ரிங்கில் ஜாயின் பண்ணுறோம். சப்ளஸ் = A of I. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து சப்ஸ்ட்ரிங்கை எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தடு. இது வழியாக அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், அந்த கோடிங் முக்கியம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதுலேருந்து YTH மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 0, LE if I > start and I <= end சப்ளஸ் = A of I. இந்த கோடிங் வழியாக ஸ்ட்ரிங்கிலேருந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை செட் ஆஃப் கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்குள்ளே இருக்கான்னு பார்த்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சப்புங்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இதுதான் இந்த கோடிங்க்கான இம்பார்ட்டண்ட் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறோம். எப்போதும் போல் ஃபங்க்ஷனை வச்சு இந்த கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். ஏற்கனவே சப்லிஸ்ட்டு பார்த்துருப்போம், லிஸ்ட்லேருந்து சப்லிஸ்ட் எடுக்கிற மாதிரி. இப்போ சப்ஸ்ட்ரிங்கை எடுத்து பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் பொசிஷனும் எண்டிங் பொசிஷனும் நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்லேருந்து அந்த செக்மெண்ட்டை மட்டும் பிரித்து எடுத்துரும். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் 1, எண்டிங் பொசிஷன் 4ன்னு கொடுக்குறோம். பைத்தான்லேருந்து YTHO மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. ஸோ எப்போதுமே ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்து 0லேருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் PYTHON கொடுத்துருக்கோம், பைத்தான்னு கொடுத்துருக்கோம். P இருக்கக்கூடிய பொசிஷன் 0, Y இருக்கக்கூடிய பொசிஷன் 1, T இருக்கக்கூடிய பொசிஷன் 2, H இருக்கக்கூடிய பொசிஷன் 3, O இருக்கக்கூடிய பொசிஷன் 4, N இருக்கக்கூடிய பொசிஷன் 5. ஸோ அப்போ அந்த கண்டென்ட்டை அதுலேருந்து நமக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை மட்டும் ஸ்டார்ட் எண்டு வேல்யூவை பயன்படுத்தி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.